ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்ற தலைப்பில் கடந்த 11 நாட்களாக நாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தினுடைய சில வேத வசனங்களை மாத்திரம், அந்த அதிகாரத்தினுடைய சில வேத வசனங்களை நாம் கடந்த சில நாட்களாகவே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இதை தியானிக்கலாம். இந்த வேறொரு சுவிசேஷம் அதை குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் 28ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த இடத்துல அந்த மூப்பர்களுக்கு ஆலோசனையாக சொல்கிற வார்த்தையை பாருங்கள். பவுல் சொல்கிறார், நீங்கள் உங்களை குறித்து முதலாவதாக எச்சரிக்கையாய் இருங்கள். பே அட்டென்ஷன் டு யுவர் ஓன் லைஃப், டேக் ஹீட் டு யுவர் செல்ஸ். இந்த இடத்துல மாத்திரமல்ல, நீங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் ஆலோசனையாக சொல்லும் பொழுது சொல்கிறார், நீ உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அது ஆங்கிலத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, வாட்ச் யுவர் லைஃப் அண்ட் த டாக்ட்ரின் அண்ட் யுவர் டாக்ட்ரின் க்ளோஸ்லி. நீ பேசுகிற உபதேசத்தையும் நீ எப்படி வாழுகிறாய் என்பதை குறித்தும் நீ கவனித்து பார், நீ சிந்தித்து பார், எச்சரிக்கையாயிரு. அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாய் நீ வாழ வேண்டும். அடுத்தவர்களுக்கு தேவ பக்திக்கு ஏதுவான வார்த்தைகள், பிரயோஜனமுள்ள வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீ பிரசங்கிக்க வேண்டும் என்பதாய் தீமோத்தேயுவுக்கு பல ஆலோசனைகளை சொல்லிய இதே பவுல் தான் இந்த இடத்திலே எபேசு பட்டணத்தில் உள்ள அந்த திருச்சபை மூப்பர்களுக்கு சொல்கிறார், உங்களை குறித்து முதலாவதாக எச்சரிப்புள்ளவர்களாக இருங்கள். ஊருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படியெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிறதான அந்த வார்த்தைகளை ஆலோசனையாக அந்த மூப்பர்களுக்கு பவுல் சொல்கிறார். ஆகவே தான் உங்களை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ பாருங்க, பவுல் ஒரே வார்த்தையில் எழுதிட்டு போயிருக்கலாம், உங்களை குறித்தும் உங்களுடைய மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு கூட எழுதியிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற வார்த்தைகளை நாம் நன்றாய் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மூப்பர்கள் அந்த சபைகளை, வீட்டு சபைகள் தான் அந்த நாட்களில் இருந்தது. அந்த எபேசு பட்டணத்திலே வீட்டு சபைகளை நடத்துகிற அந்த மூப்பர்கள் அவர்கள் நினைத்து கொள்ளக்கூடாது என்ன, அந்த விசுவாசிகள் எல்லாரும் அவர்களுடைய மந்தையாகவும் அவர்களுடைய ஆத்துமாக்கள் என்றும் அவர்கள் தவறாய் விளங்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் பவுல் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். என்ன, அந்த விசுவாசிகள், அதாவது அவர்கள் மந்தைக்கு ஒப்பனையாய் இந்த இடத்துல பேசப்படுகிறார்களே, அந்த மந்தை, அந்த விசுவாசிகள், அந்த ஆத்துமாக்கள் எல்லாரும் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவன்தான், இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய சுய இரத்தத்தினாலே அவர்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அது அந்த மூப்பர்களுடைய சபை அல்ல, அதை நடத்துகிறவர்களுடைய சபை அல்ல, அவர்களுடைய மந்தையும் அல்ல. அது தேவனுடைய மந்தை, அவருக்கு சொந்தமான ஜனம், அவருடைய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதனுடைய தலை யார் தெரியுமா? இயேசு தான் அதற்கு தலை. அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு ஞானம் உள்ளவர். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு தலை கிறிஸ்துவே என்று சொன்ன பிறகும் இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அந்த பதவி ஆசை விட்டு போயிருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் அந்த பதவிக்கு இன்றைக்கி ஆசைப்படுறாங்க? காரணம் என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே தலை கிறிஸ்து, அவ்வளவுதான். அதற்கு போய் நம்ம எலெக்ஷன்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதற்கு பிரதானமான மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்போது தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை, இதை அந்த மூப்பர்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மந்தை தங்களுக்கு சொந்தமானது அல்ல, அந்த ஆத்துமாக்கள் தங்களுடைய ஆத்துமாக்களும் அல்ல, அது ஆண்டவருடைய ஜனங்கள், ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். ஆனால் அந்த மூப்பர்கள் எதற்காய் அவர்கள் ஒரு மெய்ப்பர்களைப் போல பரிசுத்த ஆவி அவர்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். தே ஆர் ஜஸ்ட் லைக் ஓவர்சியர்ஸ், கண்காணிகளைப் போல. அந்த மந்தை முழுவதையும் குறித்து அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? எதற்குன்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம் இருக்கிறது. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று பவுல் சொல்கிறார். இந்த ஓநாய்கள் யார்? எழுத்தின்படியான ஓநாய்கள் அல்ல. ஏதோ காட்டிலிருந்து ஒரு ஓநாய்கள் தப்பித்து வந்து
அவர்களை அழித்துவிடும் அந்த அர்த்தத்திலே அல்ல. இந்த எந்த ஒரு ஓனாய் என்று சொன்னால் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இவர்கள் எல்லாரும் கொடிதான ஓநாய்கள். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அதே போல தான் இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அதிலும் பாருங்க 30ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போது சீஷர்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளும்படியும் சில பேர் மாறுபாடான காரியங்களை போதிப்பார்களாம். இது எல்லாம் என்ன? இதுதான் வேறொரு சுவிசேஷம். எந்த ஒரு உபதேசமும் சுவிசேஷமும் மனுஷர் பக்கமாக நம்ம இழுக்கிறதா, அது வேறொரு சுவிசேஷம், அது வேறொரு உபதேசம். இதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளணும். மாறுபாடானவைகளை போதிக்கிற எந்த உபதேசமும் அது வேறொரு உபதேசம், வேறொரு சுவிசேஷம். ஆனால் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் என்ன தெரியுமா செய்வான்? சீஷர்களை, அதாவது மந்தை, அந்த விசுவாசிகளை தன் பக்கமாக அந்த உண்மையான ஊழியக்காரன் இழுத்து கொள்ள மாட்டான். ஆண்டவர் பக்கமாக அவன் திருப்புவான். அதுதான் உண்மையான ஊழியன் செய்கிற காரியம். 31ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்தான் பவுல். அதை நினைத்து நீங்கள் விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இதுதாங்க அப்போஸ்தலனாகிய பவுல். எவர் ஒரு உண்மையான ஊழியக்காரர் பார்த்தீங்களா? இதை பவுல் நினைத்திருந்தால் தனக்கு பின்பாக பல கூட்டத்தை அவர் சேர்த்திருக்க முடியும், பல பேரை தன் பக்கமாக அவர் இழுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொடுத்த பொறுப்பிலிருந்து அவர் தவறவில்லை. அதை அவர் தவறாக பயன்படுத்தவில்லை. இழிவான ஆதாயத்திற்காக ஒரு நாளும் அவர் ஊழியம் செய்யவே இல்லை. காரணம், பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினவர். இதை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சவாலாக, ஒரு நல்ல ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜனங்களை நம் பக்கமாக அல்ல, நம்மை அழைத்த ஆண்டவர் பக்கமாக, நம்ம எல்லாரையும் ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிற பிரதானமான மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர்த்து இந்த ஈகோவுக்கு ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஈகோ என்று சொல்லும் பொழுது நம்முடைய சுயம் அநேக நேரத்தில் தலை தூக்கி விடுகிறது. ஆனால் இதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆகவே தான் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜப நேரத்திலும் போல பலிபீட தண்டையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் படைக்கிறோமே, அந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இது பவுல் சொல்கிற வார்த்தை. ஆனால் அதே சமயத்தில் அந்த வேறொரு உபதேசத்தை போதிக்கிறவர்கள், வேறொரு சுவிசேஷத்தை போதிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? சீஷர்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறார்களாம். மாறுபாடானவைகளை அவர்கள் போதிக்கிறார்களாம். இப்போ நமக்கு இன்றைக்கி எது மாறுபாடான உபதேசம் என்று தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியணும் அப்படின்னா முதலாவதாக எது சரியான உபதேசம், சரியான சத்தியம், அதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். சரியான சத்தியத்தை தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் எது மாறுபாடான உபதேசம் அதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எது சத்தியம், எது சரி, முதலாவதாக அதை தெரிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் எது தவறு, எது மாறுபாடாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் மனதில் வைத்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்திருக்கிறோம். அதில் தொடர்ந்து 32ஆம் வசனம், 33ஆம் வசனத்தை எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பவுல் சொல்கிறார், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. அப்போது அவர் யாருக்கும் பாரமாக இருக்கல. அதே சமயத்தில் யாருடைய பொருளையும் யாருடைய அவர் காரியத்தையும் அவர் இச்சித்து பெற்றுக்கொள்ளவில்லை. இழிவான நோக்கங்களுக்காக அவர் ஊழியம் செய்யவில்லை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாய் பவுல் இன்றைக்கு அந்த விசுவாசிகளுக்கு இருந்தார். அதே சமயத்தில் அந்த நாட்களிலே பல பேர் கள்ள அப்போஸ்தலர்கள் ரூபத்திலே ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருந்தார்கள். அதை சுட்டி காட்டும் வண்ணமாக தான் பவுல் இந்த வார்த்தையில் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி, நீங்கள் விழித்திருங்கள், பகுத்தறிவாளர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே.
பவுல் சொன்ன வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான். நாம் ஆவிக்குரிய ரீதியாக தூங்கி கொண்டிருக்கக்கூடாது, விழிப்புணர்வுலாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். இல்லாவிட்டால் நம்முடைய எதிரியாளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த ரூபத்திலையும் பிசாசு வந்து வஞ்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்கள் அவற்றை மனதில் வைத்து கடந்த 12 நாட்களாக இன்றைக்கும் சேர்த்து நாம் அநேக காரியங்களை தியானித்திருக்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் மனதில் வைப்போம். இந்த கடைசி நாட்களிலே வேறொரு இயேசுவை பிரசங்கித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேறொரு ஆவியை இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வேறொரு சுவிசேஷத்தையும் பல பேர் இன்றைக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். வேறொரு இயேசுவை அல்ல, சரியான இயேசுவை பின்பற்றி சரியான ஆவியை உடையவர்களாய், சரியான போதனைகளை போதிக்கிறவர்களாய், சரியான உபதேசத்தை போதிக்கிறவர்களாய், சரியான சுவிசேஷத்தை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இன்றைக்கு இருக்கணும். அதில் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் ஆண்டுடைய வார்த்தைக்கு போய் ஆதி திருச்சபையார் செய்த காரியங்கள் என்ன, அதை நாம் சிறந்த முன்னுதாரணமாய் வைத்து நாம் செயல்படுவோம். ஆண்டுடைய வருகைகின்ற நாம் ஆயத்தமாவோம். இந்த சிந்தனையுடன் நாம் இந்த தியானத்தை முழுவதுமாக நிறைவு செய்ய போகிறோம். நாளை தினத்திலே ஒரு புதிய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.